Hello everyone, welcome to Aishwarya Academy. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ்ல இருக்க சம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் பேங்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரீசனிங் ஒரு ரொம்ப ஈஸியான செக்ஷனாக இருக்குங்க. அப்பேற்பட்ட ஈஸியான ஒரு செக்ஷன்லயே ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக்னா அது கண்டிப்பாக இந்த இன்இக்வாலிட்டிஸை தான் சொல்லணும். ஏன்னா உதாரணத்துக்கு மற்ற டாப்பிக்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்கும், கான்செப்ட் இருக்கும். ஆனால் இதில் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக அஞ்சு சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கிரேட்டர் தென்னா என்ன, லெஸ் தென்னா என்ன, ஈக்குவல் டுனா என்ன, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா என்ன. இந்த 5 சிம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், இன்இக்வாலிட்டிஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வாங்க சம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. எப்பயுமே நமக்கு சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இருக்கும், கன்க்ளூஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொன்னால் போதும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம். எல் கிரேட்டர் தென் ஓ. ஸோ இப்போ எல்லையும் ஓவியும் மட்டும் நீங்கள் பாருங்க, மீதி எந்த சிம்பிளும் பார்க்க வேணாம். ஸோ எல் கிரேட்டர் தென் எம், எம் கிரேட்டர் தென் டி, டி கிரேட்டர் தென் வி, வி ஈக்குவல் டு ஓ. ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக எல் வந்து ஓவோட பெருசாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வி லெஸ் தென் ஐ. இப்போ வியும் ஐயும் பாருங்க. V equal to O, O less than G, G less than Q, Q equal to I. அப்போ ஆப்வியஸாகவே நமக்கு எப்படி இருக்கும்னா V less than I தான் இருக்கும். M equal to Q. ஸோ இங்கே பாருங்க, இப்போ M, Q ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கனாலே இங்கே பாருங்க ஒரே ஒரு இடத்துல தான் ஈக்குவல் டு வருது, மற்ற இடத்துலலாம் கிரேட்டர் தென் லெஸ் தென் வருது. ஸோ கண்டிப்பாக இது ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ மொத்தமாகவே நமக்கு போத் 1 and 2 ஃபாலோஸ். அவ்வளோதான். ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம், கன்க்ளூஷனை பார்க்குறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்கிறோம். எத்தனை கன்க்ளூஷன் ட்ரூவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி சம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டாவது மாடல்னா நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். காரணம் என்னன்னா ஒரே கேள்விக்கு தான் நம்மளால பதில் சொல்ல முடியும். ஸோ இப்போ மெர்ஜ் பண்ணலாமா? ஸோ நான் எழுதிக்கிறேன் யூ ஒய் யூ டி ஏ. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு லிங்காக இருக்கிறது இந்த ஏ தான். ஸோ அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க நான் எழுதிக்கிறேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 2 எலமெண்ட்டுக்குள்ள இருக்கிற சிம்பிளை நம்ம மாற்றவே கூடாது. ஸோ நீங்க எந்த சைடு, அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஏ கிரேட்டர் தென் சி அப்படின்னு இருந்தா நம்ம அதை இப்படி கூட எழுதலாம். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம சிம்பிளை எப்பயுமே இன்டர்சேஞ்ச் பண்ணவே கூடாது. அப்படி நம்ம மாத்தினோம்னா கொஷினே மாத்திரம். ஸோ ஆன்சர் நமக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் போலாமா? டி கிரேட்டர் தென் கியூ. டியும் கியூவும் பாருங்க, இங்கே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இங்கே லெஸ் தென் வந்துருச்சு. ஸோ இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒய் கிரேட்டர் தென் ஏ. ஒய்யும் பாருங்க, ஏவியும் பாருங்க, கிரேட்டர் தென் அப்போ இது ட்ரூ. யூ கியூ பார்த்துக்கிட்டே வாங்க, இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென். ஸோ இதுவும் ஃபால்ஸ். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? ஒன்லி 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க, இது ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு, பிசிஏ சொல்லலாம். இசட் ஏ, இசட் கிரேட்டர் தென் ஏ, இது கரெக்ட். அடுத்து பி ஐ கிரேட்டர் தென் இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் யூ கிரேட்டர் தென் 10. ஆனால் இங்கே பாருங்க W தான் அதிகம், யூ வந்து சின்னது. ஸோ ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கான், யூ தான் பெருசுன்னு இருக்கான். ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் போத் 1 and 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க, இப்பயும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு. இப்போ கியூ ஒய் இங்கே பாருங்க, இங்கேயே சிம்பிள் நமக்கு மாறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது ஃபால்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டி எஸ், இங்கே பாருங்க டி, அதே மாதிரி பாருங்க இங்கேயும் சிம்பிள் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வி கிரேட்டர் தென் எஸ், இங்கேயும் பாருங்க சிம்பிள் மாறிடுச்சு. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் சிம்பிள் மாறுதுனாலே நம்ம கண்டிப்பாக அந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுவும் தப்பு. ஸோ எதுவுமே ட்ரூ இல்லைன்னா நன் ஃபாலோஸ். ஸோ அஞ்சாவது கொஸ்டின் இங்கே பாருங்க, இப்போ நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா, 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 ஸ்டேட்மெண்ட்னாலே மெர்ஜ் பண்ணா, 3 ஸ்டேட்மெண்ட்னாலும் மெர்ஜ் பண்ணணும் தான். Z equal to B, P இங்க பாருங்க J. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, 3 ஸ்டேட்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணி எழுதியாச்சு. மெர்ஜ் பண்ணும்போது முக்கியமான 2 விஷயம் பார்க்கணும். அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் லிங்கான ஒரே ஒரு எலமெண்ட் என்ன, நெக்ஸ்ட் அந்த சிம்பிள். இதை 2 தெளிவாக பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் பி, எக்ஸையும் பாருங்க பியும் பாருங்க கிரேட்டர் தென் வந்துருச்சா. ஸோ கரெக்ட். J greater than or equal to P, இங்க பாருங்க greater than or equal to greater than or equal to greater than. ஸோ எப்பயுமே greater than or equal to வந்தா நமக்கு அந்த 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் அந்த ஒரு சிம்பிள் தான் வரணும். ஸோ ஃபால்ஸ். U equal to D வருதா? இல்லை. ஸோ இதுவும் ஃபால்ஸ். ஸோ ஒன்லி 1 ஃபாலோஸ் தான் நம்மளோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் செட்டுக்குள்ளே போகலாம். எப்பயுமே இன்இக்வாலிட்டிஸ் வந்து நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பர்சல் மாதிரி செட்டாக தான் வரும். ஸோ நம்ம மோஸ்ட்டாக வேண்டிக்கிறது என்னன்னா, கடவுளே எனக்கு செட்டாக வந்தால் என்னன்னு வந்தால் நம்ம ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா
இந்த 5 இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் ஒன் மினிட் ஆர் 1 minute 30 seconds. அதுவே ரொம்ப 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 அதிகம். நம்ம அதுக்குள்ளே முடிச்சாகணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி செட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்க்ளூஷன் ஒன்லி 1 ஃபாலோஸ், ஒன்லி 2 ஃபாலோஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது அடுத்த டைப். இது என்ன அடுத்த டைப் சார்? இன்இக்வாலிட்டிஸில் நீங்கள் சிம்பிள் மட்டும் தானே சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே நமக்கு ஜஸ்ட் கன்க்ளூஷனோட ஆப்ஷன், அதாவது நம்மளோட ஆப்ஷனை வச்சு தான் டிஃபரன்ஸ் வரும். ஓகேங்களா? கான்செப்ட் ஒன்று தான். ஸோ இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 4 ஆப்ஷன் இருக்கும், நன் ஆஃப் தி எபோவ் ஆர் 5 ஆப்ஷன் இருக்கும். இந்த 5 ஆப்ஷனில் எது கரெக்டாக ட்ரூ, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரூங்கிறத மட்டும்தான் சொல்லணும். பாருங்க, ஜி கிரேட்டர் தென் எஸ், ஜி எஸ் கிரேட்டர் தென்னா இல்லை, லெஸ் தென் தான். ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட் எம் கிரேட்டர் தென் ஆர், எம் பாருங்க ஆர் பாருங்க கிரேட்டர் தென் வந்துருச்சா? ஸோ கரெக்ட். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம இதை செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் 5 ஆப்ஷன் தான் இருக்கு, அதில் ஒன்று தான் ட்ரூவாக இருக்கும். ஏன்னா ஒன்று நன் ஆஃப் தி எபோவ்னு வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கா, ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மெர்ஜ் பண்ணலாமா? டி கியூ டபிள்யூ சி இசட் ஜே எஸ் ஒய். இப்போ பாருங்க, Q greater than or equal to Z. இங்கே பாருங்க சிம்பிள் மாறிடுச்சு. ஸோ அது தப்பு. W greater than Z. எங்க இருக்கு? W இருக்கு, Z இருக்கு, சிம்பிள் மாறிடுச்சு. ஸோ இதுவும் தப்பு. Y equal to W பாருங்க, Y W நடுவில் ஒரே ஒரு ஈக்குவல் டு தான் இருக்கு. ஸோ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் C greater than or equal to C. T இங்கே பாருங்க, C greater than, ஆனால் இங்கே அதாவது T less than or equal to C, ஆனால் இங்கே பாருங்க less than வந்திருக்கு. ஸோ இதுவும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் S greater than W, S W greater than வந்திருக்கு. ஸோ இதுதான் ட்ரூ. ஸோ இந்த 5 கன்க்ளூஷனுமே பார்க்கணும். நமக்கு நன் ஆஃப் தி எபோவ் வந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து ட்ரூவாக இருந்தால் விட்டுறலாம், மீதியை செக் பண்ண தேவையில்ல. பட் நன் ஆஃப் தி எபோவ் இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இப்பயும் பாருங்க 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, மெர்ஜ் பண்ணி நான் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கிறேன். Q O ஈக்குவல் டு I. இப்போ பார்க்கலாமா? V greater than Z, V Z greater than. எப்பயுமே ஆல் ஆர் ட்ரூன்னு ஒரு வார்த்தை வருது, ஆர் போத் ஒன் அண்ட் ட்ரூ வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூவாக இருந்தால் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் W greater than I, W greater than I ட்ரூ. ஸோ B greater than Q, B Q greater than ஓகே. V greater than O, V O greater than. ஸோ எல்லாமே கரெக்ட். இப்போ 4மே கரெக்ட்னா நம்ம 4 ஆப்ஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்கணும். கண்ணை மூடிட்டு ஆல் ஆர் ட்ரூங்கிறத கிளிக் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக ஆக்குவோம். Y G N R. ஸோ இங்கே பாருங்க, நம்ம ஸ்டேட்மெண்ட்டு எப்படி வேணால் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், ஸ்ட்ரக்சர் நமக்கு முக்கியம் கிடையாது. சார் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, நீங்கள் இப்படி மாறி மாற்றி எழுதிருக்கீங்க, நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு தேவை என்ன? 2 ஸ்டேட்மெண்ட்டை மெர்ஜ் பண்ணணும்னா அவன் கொடுத்துருக்கிற மாதிரி தான் மெர்ஜ் பண்ணணுமே ஒழிய இப்படி இருக்கணுங்கிற வரையறை கிடையாது. நெக்ஸ்ட் R கிரேட்டர் தென் P. இங்கேயே பாருங்க சிம்பிள் மாறிடுச்சு, ஃபால்ஸ். J கிரேட்டர் தென் N, greater than or equal to N, J N. இங்கே பாருங்க greater than வந்துருச்சு, தப்பு. R greater than or equal to N, பாருங்க தப்பு. J greater than or equal to G, இங்கே பாருங்க greater than or equal to, greater than or equal to, greater than or equal to. ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆக்குவோம். M Q B N W H J. Q greater than or equal to N. கரெக்டா? கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னா நம்ம வேற எதையும் செக் பண்ண தேவையில்ல. காரணம் என்னன்னா நமக்கு போத் ஒன் அண்ட் டூன்னு கிடையாது, ஆல் தி ட்ரூன்னு கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் செட்டுக்குள்ள போ. நெக்ஸ்ட் செட் இதுதான் நமக்கு காமனாக வரும். ஒன்லி 1 is true, ஒன்லி 2 is true, எய்தர் 1 or 2, நெய்தர் 1 or 2, போத் 1 and 2. இதுதான் நமக்கு காமனாக வருமே. ஓகேங்களா? ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டை ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆக்குவோமா? M U T A K B H. இப்போ K தானே காமனாக இருக்கு. ஸோ N Y. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வளைச்சி எழுதுறது முக்கியம் கிடையாது, அதை கரெக்டாக சிம்பிள் வருதா நோட் பண்ணி எழுதுங்க. பாருங்க, Y கிரேட்டர் தென் M, Y சிம்பிள் மாறிடுச்சு. ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட் T கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு N, பாருங்க இதுவும் தப்பு. ஸோ நமக்கு 2 ஆப்ஷனுமே தப்புனா நம்ம என்ன பண்ணலாம்? கண்ணை மூடிட்டு நெய்தர் நார் தான் கிளிக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டும் ட்ரூ கிடையாது, செகண்டும் ட்ரூ கிடையாதுன்னா நெய்தர் 1 or 2 தான் வரும். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆக்கலாம்.
ஸோ எஃப் ஆர் டி எம் வி எல் ஜி கியூ. ஓகேங்களா, ஆர் கிரேட்டர் தென் கியூ பாருங்க கரெக்ட். உடனே கண்ணை மூடிட்டு ஒன்லி கன்க்ளூஷன் 1:2 அடிக்காது. இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷனுமே பார்க்கணும். ஜி கிரேட்டர் தென் எல். ஸோ ஜி பாருங்க எல் தான் அதிகமாக இருக்கு, ஜி லெஸ்ஸாக தான் இருக்கு. ஸோ இது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு, ரெண்டாவது ஆப்ஷன் தப்புனா கன்க்ளூஷன் 1:2. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுவோம். ஜி ஒய் டி ஐ ஈக்குவல் டு பி சி பி ஓ. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஒய் கிரேட்டர் தென் ஓ. பாருங்க சிம்பிள் மாறிடுச்சு, தப்பு. பி கிரேட்டர் தென் ஜி கிரேட்டர் தென் சாரி பி கிரேட்டர் தென் ஜி. இங்கே பாருங்க பி கிரேட்டர் தென் ஒய். ஓகே, அப்போ ரெண்டாவது கரெக்ட். ஸோ ஒன்லி 1:2. ஸோ இங்கே நல்லா பாருங்க, இங்கே பி கிரேட்டர் தென் ஜின்னு இருக்கு, ஆனால் இங்கே சிம்பிள் ஜி லெஸ் தென் பிங்கிற மாதிரி தானே சார் இருக்கு. அப்படின்னா நான் அப்பயே சொன்னதான், நம்ம எலமெண்ட்டை மாற்றும் போது சிம்பிளையும் மாற்றிக்கணும். இங்கே பிஜின்னு இருக்கு, இங்கே ஜிபின்னு இருக்கு, அவ்வளோதானே வித்தியாசம். ஸோ சிம்பிள் தான் நமக்கு முக்கியம், எலமெண்ட்டோட பொசிஷன் முக்கியம் கிடையாது. ஸோ ஒன்லி 2:2. நெக்ஸ்ட் ஸ்டெப் h greater than or equal to r equal to x greater than or equal to t equal to l greater than or equal to y greater than z greater than q. இதுதான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆக்கிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாமா. ஸோ h greater than or equal to y இருக்கா. ஸோ அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் கியூ. ஸோ இருக்கா, இதுவும் இருக்கு. ஸோ நல்லா பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கரெக்டு, ரெண்டாவது ஆப்ஷனும் கரெக்டு, ரெண்டுமே தனித்தனியாக கரெக்ட்னா போத் 1 and 2 வரும். ஓகேங்களா, ஸோ போத் 1 and 2னா அர்த்தம் என்னன்னா ரெண்டு ஆப்ஷனுமே ரெண்டு கன்க்ளூஷனுமே நமக்கு தனித்தனியாக கரெக்டு. நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இங்கே எத்தனை இருக்கு, 3 ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ஸோ மூணுத்தையுமே மெர்ஜ் பண்ணுவோம். டி ஒய் ஐ ஓ ஜே கே டபிள்யூ எம் ஜே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஓ கிரேட்டர் தென் இசட்டான்னு பாருங்க. ஓ கிரேட்டர் தென் இசட் கிடையாது, ஓ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்னு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க ஓ ஈக்குவல் டு இசட். ஸோ எப்பயுமே ரெண்டு எலமெண்ட் ஒரே மாதிரி வந்திருக்கு, ஆனால் பாருங்க ஓ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்டும் கிடையாது, ஓ ஈக்குவல் டு இசட்டும் கிடையாது, ஆனால் ஓ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் கரெக்ட். ஸோ ரெண்டுமே தனித்தனியாக தப்பு. ஆனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஓ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்னு தானே வரும். ஆனால் இது கரெக்டா இல்லையா, இதுதானே கரெக்ட். அதாவது ஓ கிரேட்டர் தென் இசட்டுங்கிறது இங்கே தப்பு, ஓ ஈக்குவல் டு இசட்டுங்கிறது தப்பு, ஆனால் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணால் கரெக்டுங்கிறதுனால எய்தர் 1 or 2 வரும். ஸோ இந்த எய்தருக்கும் போத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, போத்னா ரெண்டுமே தனித்தனியாக ட்ரூ, எய்தர்னா ரெண்டுமே தனித்தனியாக ஃபால்ஸ் சேர்ந்தா ட்ரூ. ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு எய்தர் 1 or 2 வரும். நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ ஐ கே வி ஓ எல். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க விஷயம் என்னதுன்னு பாருங்க, வி தான். ஸோ வியை வச்சு கனெக்ட் பண்ணலாமா. ஸோ பி ஜி டபிள்யூ என். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக ஆக்கிட்டோம். ஸோ ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கே. பாருங்க ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ கரெக்ட். என் கிரேட்டர் தென் எல், என் கிரேட்டர் தென், இங்கே பாருங்க இங்கேயே சிம்பிள் மாறிடுச்சு. ஸோ இது தப்பு. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனில் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும் ட்ரூனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ஃபாலோஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே ஃபாலோஸ்ன்னு எழுதலாம், ட்ரூன்னு எழுதலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒன்றா எழுதுவோம். ஐ. நெக்ஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ கரெக்டான்னு பாருங்க. பாருங்க இல்லை, தப்பு. ஆர் கிரேட்டர் தென் கேவான்னு பாருங்க, ஆர் கே. பாருங்க நிறைய கிரேட்டர் வந்திருக்கு. ஸோ இது கரெக்டு. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனில் ரெண்டாவது கன்க்ளூஷன் ட்ரூனா ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க நெக்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒன்றாக்குவோம். ஓ ஹச் டபிள்யூ டிஏ ஐஏ. நெக்ஸ்ட் இதில் எது கனெக்டாக இருக்கு, ஹச் தான். ஹச் ஈக்குவல் டு பிஏ எம் ஜிஏ ஆர். அடுத்து பாருங்க எம்முக்கு வந்து q தான். ஸோ u ஈக்குவல் டு எக்ஸ்.
ஸோ நல்லா பாருங்க, எப்படி வேணா நம்ம ஸ்டேட்மெண்ட்டை மெர்ஜ் பண்ணி எழுதலாம், ஆனால் கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சார் நீங்கள் என்ன ஹச் கிரேட்டர் தான் எம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஹச்ன்னு இருக்கு, இங்கே நீங்கள் வந்து பிக்கு போட்டிருக்கீங்கன்னா ஹச்சும் பியும் சேம் இல்லை, அதனால எப்படி வேணா நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஐ, பாருங்க எக்ஸ் இங்கே இருக்கு, ஐ இருக்கு, இங்கே என்ன இருக்கு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஐயும் தப்பு, எக்ஸ் ஈக்குவல் டு ஐயும் தப்பு, ஆனால் ரெண்டுமே சேர்ந்து எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு இருந்தா கரெக்ட். அப்போ எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 follows. நெக்ஸ்ட் 19வது சம். ஸோ y less than e less than g less than or equal to h. நெக்ஸ்ட் காமனா கனெக்டிங் பாயிண்ட் என்ன, g தான். ஸோ g less than t equal to f, f less than w. next w greater than a greater than or equal to p. ஸோ சிம்பிளை மாற்றுறது முக்கியம் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி எலமெண்ட்டையும் நம்ம மாற்றிக்கணும். அது மாற்றி வைஸ் வருஷா, எலமெண்ட்டை மாற்றினா சிம்பிளை மாற்றணும், சிம்பிளை மாற்றினா எலமெண்ட் மாற்றணும், தெளிவாக மாற்றணும். நெக்ஸ்ட் a greater than e, பாருங்க இங்கேயே சிம்பிள் மாறிடுச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. நெக்ஸ்ட் p greater than y, இங்கேயும் பாருங்க சிம்பிள் மாறிடுச்சு, ஸோ இதுவும் தப்பு. ரெண்டுமே தப்புனா நெய்தர் 1 or 2. நெக்ஸ்ட் கடைசி கொஸ்டின். ஸோ h less than or equal to m equal to y less than or equal to u. நெக்ஸ்ட் y தான் கனெக்டிங் பாயிண்ட், y less than or equal to q equal to w less than or equal to g less than l. நெக்ஸ்ட் g தான் கனெக்டிங் பாயிண்ட், g less than a or d. ஸோ கொடுத்துருக்க மூணு ஸ்டேட்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆக்கிட்டோம். r greater than m, r இங்கே இருக்கு, m இங்கே இருக்கு, பாருங்க கிரேட்டர் தென் வந்துருச்சு, கரெக்ட். g greater than or equal to m, ஸோ g m greater than or equal to greater than or equal to கரெக்ட். ஸோ இங்கே r greater than m கரெக்டு, g greater than or equal to m கரெக்டு. ஸோ ரெண்டுமே கரெக்ட்னா போத் கன்க்ளூஷன் 1 and 2 follows. ஸோ உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இன்இக்வாலிட்டிஸ் ரொம்பவே ஈஸி தான், அதே மாதிரி ரீசனிங் ஈஸி தான். ஸோ கரெக்டான அப்ரோச் சூஸ் பண்ணால் பேங்க் எக்ஸாமும் ஈஸி தான். தேங்க்யூ கைஸ்.